முதலீட்டாளர்களின் ரோல் மாடலான வாரன் பஃபட் சொல்ற இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணனா கண்டிப்பா முதலீட்டுல நஷ்டங்களை தவிர்க்க முடியும். ஆடம்பர கார் வாங்காதீங்க, இதுதான் அவருடைய முதல் ரூல். என்னதான் புது கார் அல்லது ஆடம்பர கார் வாங்கினாலும் 5 வருஷத்துல அதோட மதிப்பு ரொம்பவே கம்மியாகிடும். அதுக்கு பதிலா போக்குவரத்துக்கு தோதான ஒரு காரை வாங்கிட்டு மிச்ச பணத்தை முதலீடு செய்யலாம். கார் அப்படின்றது வெற்றிக்கு அளவுகோல் கிடையாதுன்றதுதான் அவர் சொல்லுற மந்திரம். கிரெடிட் கார்டு வேண்டாம். பெரும்பாலான கார்டுகள் 30% வரைக்கும் வட்டி வசூலிக்கிறதுனால 1 லட்சம் ரூபாய்க்கு வருஷத்துல 30,000 ரூபாய் வரைக்கும் கட்டணும்னு கணக்கு சொல்றாரு. சோ கிரெடிட் கார்டு ஒரு வலை, அதை பயன்படுத்த வேண்டாம்ங்கிறது அவருடைய 2வது ரூல். 3வது ரூல் ரொம்பவே எச்சரிக்கையானது. சூதாட்டம், லாட்டரியில பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரே இரவுல எல்லாம் மாறுதுன்னு கோடியில ஒருத்தருக்கு தான் நடக்கும். அதிர்ஷ்டம் மேல வைக்கிற நம்பிக்கையை உழைப்பு மேல போட்டு முதலீட்டை பெருக்க வழி பாருங்கன்னு அவரு அட்வைஸ் பண்றாரு. 4வது ரூல் இந்திய குடும்பங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல். சமூகத்துல அந்தஸ்தை காட்டிக்கிறதுக்காக தேவைக்கு அதிகமான அளவுள்ள பெரிய வீட்டை வாங்க வேண்டாம்னு சொல்றாரு. 2 BHK தேவை இருக்கிற ஒருத்தர் 4 BHK வீடு வாங்கினா வரி, பராமரிப்பு, பர்னிச்சர்னு வருஷத்துக்கு லட்சக்கணக்குல வீணா பணம் செலவு பண்ண வேண்டியிருக்கும். கடைசி ரூல் சரியான முதலீட்டை மேற்கொள்ளுங்க. ஒரு முதலீட்டை மேற்கொள்றதுக்கு முன்னாடி அதை பத்தின முழு விவரங்களையும் புரிஞ்சுட்டு முதலீடு செய்ய சொல்றாங்க. புரியாத ஒரு முதலீட்டுல யாரோ சொல்றாங்கன்னு முதலீடு செய்ய வேண்டாம்னு அட்வைஸ் பண்றாரு. இந்த 5 கோல்டன் ரூல்ஸ் தான் முதலீட்டுலையும் நிதி நிர்வாகத்திலையும் ஜெயிக்கிறதுக்கான வழியா வாரன் பஃபட் சொல்றாரு. உங்க அனுபவத்துல நீங்க கத்துக்கிட்டதையும் மற்றவங்களுக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.